வணக்கம் என் விவசாய சொந்தங்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதிலும் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ADT 37 வெர்சஸ் ADT 59. இந்த இரண்டு நெல் ரகத்திற்கான முழு விவசாய ஒப்பீடு தான் இந்த காணொலியில ஃபுல் அண்ட் டீடைலா பார்க்க போறோம். ADT 37 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பழமையான ஒரு நெல் ரகம். அது மட்டும் இல்லாம நேரடி நெல் விதிப்புக்கு ரொம்பவே ஒரு பேர்பான ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. ADT 59 சொல்லக்கூடிய நெல் ரகம் புதிய நெல் ரகம். 2024ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நெல் ரகங்க. இந்த நெல் ரகத்துக்கு குறைந்த உர செலவு ஆகும். அது மட்டும் இல்லாம அதிக மகசூல் தரக்கூடியது, அதிக தானியம் கொண்ட ஒரு நெல் ரகமா இந்த ADT 59 பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம சமீப காலமா மக்கள் மத்தியில ரொம்பவே பேசப்பட்டு இருக்க நெல் ரகமா இந்த ADT 59 நெல் ரகம் இருக்குங்க. சோ இந்த இரண்டு நெல் ரகத்தின் முழு ஒப்பீடு அட்டவணை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நெல் ரகம் வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ADT 37 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பழமையான ஒரு நெல் ரகம். 1987ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டிருக்காங்க. சோ ADT 59 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புதிய நெல் ரகம். 2024ஆம் ஆண்டு வெளியிட்டிருக்காங்க. இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுத்திலுமே எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சோ 100 to 105 நாள் வயதுடைய நெல் ரகமா தாங்க பார்க்கப்படுது. பருவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ADT 37 குறுவை சம்பா சம்மருக்கு நீங்க சாகுபடி செய்யலாம். ADT 59 அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுவை நவரை சம்பருக்கு இந்த நெல் ரகத்தையும் நீங்க சாகுபடி செய்யலாம். தானிய வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுத்திலும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ரெண்டுமே குண்டு நெல் ரகம் தாங்க. சராசரியான மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ADT 37 அப்படின்னு பாத்தீங்கன்னா 2200 கிலோல இருந்து 2800 கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம். அதுவே ADT 59 அப்படின்னா 3000 கிலோல இருந்து ஒரு 4000 கிலோ வரைக்கும் நீங்க ஏக்கருக்கு மகசூல் எடுக்கலாங்க. மகசூல் வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலையானதா இது இருக்குங்க. சோ ADT 59 அப்படின்னு பாத்தீங்கன்னா 15ல இருந்து 20% பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா மகசூல் கொடுக்கும். உர தேவைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதாரண அளவு உர தேவை உங்களுக்கு போதுமானது இந்த ADT 37க்கு. சோ ADT 59க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 50% பாத்தீங்கன்னா நீங்க அதுல குறைச்சிக்கலாம். சோ முழு ஒப்பீடு அட்டவணையில அடுத்தபடியா பார்க்க போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா ADT 37க்கு நல்லாவே இருக்கும். சோ ADT 59க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்ட் பிரவுன் ஸ்டாப் ஸ்டெம் போரருக்கு மிகவும் எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகம் பார்க்கப்படுதுங்க. உப்பு நிலத்துல கூட நல்லா வளரக்கூடிய அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ADT 59 என்ற ஒரு நெல் ரகம் தாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடுத்தரமா இருக்கும். நேரடி விதிப்பிற்கு ADT 37 அப்படின்னு பாத்தீங்கன்னா சில நேரம் சாயும் வாய்ப்பு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம ADT 59 அப்படின்னு பாத்தீங்கன்னா சாயாது அப்படின்னு இருக்காங்க. சோ அரிசி பயன்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பெரும்பாலும் இட்லி மாவுக்கு பயன்படுத்தலாம். சாதத்திற்கு இதை பயன்படுத்த முடியாது. சோ இட்லிக்கு ADT 59 அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு நல்லாவே இருக்கக்கூடிய ஒரு ரகமா பார்க்கப்படுதுங்க. கொள்முதல் மையங்கள் விருப்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தை நீங்க வேளாண்மை விற்பனை கூடத்திலும் விற்பனை செய்யலாம், நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலும் விற்பனை செய்யலாம். அந்த அளவுக்கு இந்த இரண்டு நெல் ரகமே ஒரு சூப்பரான ஒரு நெல் ரகம். செலவு லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதமான லாபம். ADT 59 அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு அதிகப்படியான லாபம் தரக்கூடிய நெல் ரகமா பார்க்கப்படுதுங்க. இந்த ADT 37 நெல் ரகத்தின் பலன்கள் மற்றும் குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல பலன்களை பத்தி பார்த்துடலாம். சோ பழைய நம்பகரமான ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம நேரடி நெல் விதிப்புக்கு ரொம்பவே ஒரு ஏற்ற நெல் ரகமா இந்த ADT 37 நெல் ரகம் இருக்குங்க. நல்ல குக்கிங் குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு நெல் ரகமா பார்க்கப்படுது. நோய் எதிர்ப்பு சக்தி நல்ல அதிகமா இருக்கக்கூடிய நெல் ரகமா இந்த ADT 37 இருக்குங்க. சோ இதனோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிய ரகத்தை விட மகசூல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியா தாங்க கிடைக்கும். அதிக உர செலவு தேவைப்படும். உப்பு நிலத்திலும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகம் உப்பு தண்ணிக்குள்ள நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றது இல்ல. சோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க பழைய நம்பகரமான நெல் ரகம் வேணும்னாலும் நேரடி நெல் விதிப்புக்கு நல்லா வரணும்னாலும் ஒரு சிறந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியோட ஒரு நெல் ரகம் வேணும்னாலும் கண்டிப்பா இந்த ADT 37 நீங்க செலக்ட் பண்ணுங்க. ADT 59 பலன்கள் மற்றும் குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ADT 59 பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகசூல்ல பாத்தீங்கன்னா 15ல இருந்து 20% பாத்தீங்கன்னா நீங்க அதிக மகசூல் எடுக்கலாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்ட் ஸ்டெம் போரருக்கு ஒரு சிறப்பான ஒரு எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகமா பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம குறைவான உர செலவு தாங்க இந்த நெல் ரகத்துக்கு இருக்கும். உப்பு தன்மையிலும் இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா நல்லா வளர்ச்சி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்குள்ள நல்ல வெயிட் வரக்கூடிய ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. இந்த நெல் ரகத்தின் குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாவே புதிய நெல் ரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே சீட்ஸ் எல்லாமே சரியா கிடைக்கிறது இல்ல. சோ அதனால பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா விவரம் தெரிஞ்சோ
நடவு செய்யாம போயிடுறாங்க. கண்டிப்பா அந்த அளவுக்கு இந்த நல் ரகம் எல்லா பகுதிகளிலும் கிடைக்குதுங்க. சோ எந்த மண்ணுக்கு எந்த ரகம் ஏற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உப்பு கலந்த நிலத்திற்கு எந்த நெல் ரகம் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ADT 59 நீங்க செலக்ட் பண்ணி நடவு செய்யலாம். பழைய முறை அதாவது நேரடி நெல் விதைப்பிற்கு எந்த நெல் ரகம் சூட்டபிள் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ADT 37 நீங்க செலக்ட் பண்ணலாம். தண்ணீர் குறைவான பகுதிகளுக்கு எந்த நெல் ரகத்தை நீங்க தேர்வு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ADT 37 ADT 59 இந்த இரண்டு நெல் ரகமே தண்ணீர் பற்றாக்குறையை தீர்க்கக்கூடிய ஒரு நெல் ரகமா தாங்க பார்க்கப்படுது. இந்த ரெண்டு நெல் ரகத்தையும் மிதமான தண்ணீர்கள் தேவைப்படும், அதனால நீங்க நடவு செய்யலாம். அதிக லாபம் நோக்கில நடவு செய்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ADT 59 நடவு செய்யுங்க. அதிகப்படியான வெயிட்டும் வரும், அதிகப்படியான மகசூலும் எடுக்கலாம். பாதுகாப்பான பழமையான நேரடி நெல் விதைப்பிற்கு ஏற்ற ஒரு நெல் ரகமா இந்த ADT 37 நெல் ரகம் இருக்குங்க. சோ இந்த இரண்டு நெல் ரகத்தை நீங்க எந்த நெல் ரகம் வேணாலும் நடவு செய்யலாம். ஏக்கருக்கு சுமார் செலவு லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ADT 37 பழைய நேரடி நெல் விதைப்புல எவ்வளவு செலவு ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விதை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே 1200 இருந்து 1500 ரூபாய் தேவைப்படும். உர செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 5000 ரூபாயில இருந்து ஒரு 7000 ரூபாய் தேவைப்படும். மருந்து செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் அதிகமா தாங்க வரும். ஸ்டெம் போரர் இந்த மாதிரி பிரச்சனை, இந்த இலை சுருட்டு அந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வரும். சோ அதனால பாத்தீங்கன்னா ஒரு மிதமான மருந்து செலவும் ஆகக்கூடும். மொத்தமாவே இந்த ADT 37 நெல் ரகத்திற்கான ஆகக்கூடிய செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 18,000 இருந்து ஒரு 24,000 ரூபாய் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சாகுபடி செலவாகுங்க. எதிர்பார்க்கும் லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிதமா தாங்க இருக்கும். ADT 37 புதிய ரகம் அதிக லாபம், இதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விதை செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1500 ரூபாயில இருந்து 1800 ரூபாய் வரைக்கும் ஆகும் ஒரு ஏக்கருக்கு. சோ உர செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3000 இருந்து ஒரு 4500 ரூபாய் வரைக்கும் தேவைப்படுங்க. மருந்து செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ADT 37 காட்டிலும் இந்த நெல் ரகத்துக்கு கொஞ்சம் குறைவா தாங்க ஆகும். மொத்த செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 16,000 ரூபாயில இருந்து ஒரு 22,000 ரூபாய் வரைக்குமே நீங்க சாகுபடி செலவுன்றது ஆகக்கூடும். எதிர்பார்க்கும் லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் அதிகமா தாங்க இருக்கும். இந்த நெல் ரகத்தை காட்டிலும் இந்த நெல் ரகத்தோட லாபம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகம் குறைவான உரத்திலும் நல்ல ஒரு மகசூல் தரக்கூடிய நெல் ரகமா இந்த ADT 59 நெல் ரகம் இருக்கு. சோ ADT 37 குறைச்சல் கிடையாது, ரெண்டுமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நெல் ரகம் தாங்க. எந்த ரகம் நடவு செய்யலாம், விவசாயிகள் சிறந்த வழிகாட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ADT 39 போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய அனுபவம் ரகம் வேண்டும்னா கண்டிப்பா இந்த நெல் ரகத்தை போடலாம். நேரடி நெல் விதைப்பு செய்ய போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த நெல் ரகத்துக்கு போடலாம். குறைந்த ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த நெல் ரகத்தை போடலாம். மிதமான நிலையான வருமானம் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ADT 35 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தை போடலாம். சோ ADT 59 போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிக மகசூல் நோக்கில நீங்க சாகுபடி செய்யறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதை நீங்க சாகுபடி செய்யலாம். ஒரு செலவு குறைவா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த நெல் ரகத்தை நீங்க சாகுபடி செய்யலாம். டெல்டா சாயல் பகுதிகளுக்கு இந்த நெல் ரகத்தை நீங்க சாகுபடி செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா செய்யலாம். மார்க்கெட் டிமாண்டை நோக்கி விவசாயிகள் சாகுபடி செய்யறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ADT 59 நெல் ரகத்தை நீங்க சாகுபடி செய்யலாம். இந்த இரண்டு நெல் ரகமே ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு நெல் ரகம். அதிலும் ADT 59 புதிய நெல் ரகமா இருக்கிறதால இந்த நெல் ரகத்தை ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல மகசூல் தரக்கூடியது. அது மட்டும் இல்லாம நம்ம கிராம விவசாய பிளாக் யூடியூப் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த விவசாய வீடியோவை உங்க அருகாமல் இருக்க விவசாயிக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அதுவே போதுமானது. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லாம நம்ம யூடியூப் சேனலுக்கான சோசியல் மீடியா பேஜான யூடியூப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் குரூப் பார்த்தீங்கன்னா லிங்கா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வச்சு வைக்கிறேன். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. விவசாயம் சேனலை சப்போர்ட் பண்ணீங்க, ஆதரிங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா? அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.